சென்னையில் போராடும் பெண்கள் மீது காவல்துறை நடத்திய அடக்குமுறைகளுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள தாவேக நிர்வாக நிர்மல்குமார், தற்கூரி பழனிசாமி என பேசிய அண்ணாமலை தற்போது அவரை முதலமைச்சராக பாடுபடுவேன் என்று பேசுகிறார் எனவும், இதுபோன்ற கேவலமானவரை பற்றி பேச வேண்டாம் எனவும் கடிந்துரைத்துள்ளார். 2 மாசம் தான் இருக்கு. இந்த அரசு இதோட கிளம்பிடும். உதயநிதியும் கிளம்பிடுவாரு, அவர் வளர்க்குற அந்த நாயையும் கூப்பிட்டு கிளம்பிடுவார் அந்த குறிஞ்சி இல்லத்தை விட்டு. அதிகாரிகள் தயவு செய்து, ஏன்னா நீங்கள் போகும் ஒவ்வொரு வாகனமும் இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த வாகனம், உங்களுக்கு இருக்கிற டிரைவருக்கு கொடுக்குற சம்பளமும் இங்கே இருக்கிற வரிப்பணத்தில், மக்கள் வரிப்பணத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம், உங்களுக்கு கொடுக்குற ஓஏலேருந்து எல்லாமே இங்கே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த சம்பளம். தயவு செய்து நீங்களாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும். கடைசியாக இந்த தவறாக நேற்று அந்த பெண்களிடம், அங்கே இருந்த சகோதரிகளிடம் தவறாக பேசிய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வரும் துணை முதல்வரும் இந்த செயலுக்காக கண்டிப்பாக வருத்தப்பட்டு அந்த பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்துலையும் இன்னும் இருக்குது. அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்தில் போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் அவரை முதல்வராக பாடுபடுவேன்னு சொல்கிறத பற்றிலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து.